ஆயுள்துறை கொள்கை? அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்தமாக அப்சல்யூட் சரண்டர், சரணாகதி அடைவதா இந்தியாவினுடைய அயல்துறை கொள்கை? இதுல என்ன பெருமைப்பட வேண்டியிருக்கு? இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லல. அவங்க அனுரகுமார திசநாயக்கா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இது ஒரு சர்வதேச பிரச்சனை, இதுல இந்த சைடா அந்த சைடான்னு நாங்க பாக்குறத விட மனிதாபிமானத்தோடு இருப்பதுதான் எங்கள் கொள்கை. அதனால இப்படி தாக்கப்படுகிற சூழல்ல இரண்டாவது கப்பல் இருந்த போது அவ்வளவு பேரையும் நாங்க காப்பாத்தணும். இது எங்களுடைய சர்வதேச கடமை அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லையே கிடையாதுங்க. ஏன்னா இது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்னு தெரிஞ்சேதான் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இந்த வேலையை பண்ணியிருக்கு. இன்னொரு நாட்டு கப்பலை சர்வதேச கடல் பகுதியில் மூழ்கடிப்பது அப்படின்னா அது ஒண்ணும் சாதாரணமான விஷயம் கிடையாது. தெரியாமையா செய்வாங்க? அமெரிக்கா என்ன சொல்லுது? எங்களுக்கு எல்லை கிடையாது, எங்களுக்கு சர்வதேச சட்டங்கள் கிடையாது, அமெரிக்காவினுடைய சட்டங்களை கூட நாங்க மதிக்க மாட்டோம், அமெரிக்கன் பார்லிமெண்ட்டை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, எங்கு வேண்டுமானாலும் போவோம், எந்த நாட்டை வேண்டுமானாலும் தாக்குவோம் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய ஏகாதிபத்திய ஸ்டைல் இன்னைக்கு. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4ஆம் தேதி நடந்த மிக முக்கியமான சம்பவத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. IRIS தேனா அப்படிங்கிற ஒரு ஈரானிய போர்க்கப்பல், அது இந்து மகா சமுத்திரத்துல சர்வதேச கடல் பகுதியில இலங்கைக்கு பக்கத்தில் சென்று கொண்டிருந்த போது அமெரிக்காவினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் டார்பீடோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம், ஏவுகணை, அதை பயன்படுத்தி அந்த கப்பலை மூழ்கடித்திருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 130 பேர் அந்த கப்பலில் இருந்தார்கள். இலங்கையினுடைய கடல் படை தலையிட்டு இவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கு. 87 பாடி கிடைச்சிருக்கு. 32 பேர் உயிரோடு மீட்கப்பட்டு இருக்கிறார்கள், மற்றவர்கள் காணவில்லை அப்படிங்கிற நிலைமை. இப்ப இந்த ஈரானிய போர்க்கப்பல் என்ன பண்ணிட்டு இருந்தது? எங்கேயாவது சண்டைக்கு போச்சா? இல்ல சண்டைக்கான ஆயத்தம் தயாரிப்புல ஈடுபட்டு இருந்ததா? எதுவும் கிடையாது. பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இந்தியா விசாகப்பட்டினத்துல ஒரு கப்பல் படை பயிற்சி, நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நடத்துச்சு. இந்தியாவினுடைய அழைப்பிற்கிணங்க 18 நாடுகள்ல இருந்து போர்க்கப்பல்கள் வந்திருந்தது. அதுல ஒன்றாக ஈரானிய கப்பல். இப்ப ஈரானை சேர்ந்த அதிகாரிகள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்பட இந்தியாவினுடைய விருந்தினராக எங்களுடைய கப்பல் போனது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ போருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. போர்க்கப்பல்களுடைய ஒரு ஷோ, ஒரு பயிற்சி, நேவல் எக்ஸசைஸ், அது இந்தியா தான் தலையிட்டு நடத்துகிறது. அங்க எல்லாம் பங்கேற்று முடித்துவிட்டு ஈரானுக்கு இந்த கப்பல் திரும்பி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்துல தான் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இதை தாக்குகிறது. இந்த தாக்குதல் முடிஞ்ச பிறகு அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் சொன்ன வாசகங்கள்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே சில்லிங்கா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? ஈரானிய கப்பல், போர்க்கப்பல், அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தான் டார்பீடோ என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணையை பயன்படுத்தி மூழ்கடித்தது அப்படிங்கிறது முதல் லைன். 2வது லைன் என்ன சொல்றாரு? சர்வதேச கடல் பகுதியில் இருந்தால் தங்களுக்கு ஒன்றும் ஆபத்தில்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த நினைப்பு தவறாக போய்விட்டது. எங்களுடைய தாக்குதலுக்கு பிறகு அந்த கப்பல் மூழ்கியது. அடுத்து அவர் பயன்படுத்துற வார்த்தை சைலண்ட் டெத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அமைதியாக அனைவரும் மரணமடைந்தார்கள். நீங்க 130 பேர் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா அந்த நேவல் எக்ஸசைஸ்ங்கிறது ஒரு கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால ஈரான்ல இருந்து ஒரு இசைக்குழு, மியூசிக் பேண்ட் வேற போயிருக்கு. அவங்களும் இந்த கப்பல்ல கொல்லப்பட்டவர்கள்ல ஒரு பகுதியாக மாறி இருக்கிறார்கள். அப்ப இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லையே கிடையாதுங்க. ஏன்னா இது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்னு தெரிஞ்சேதான் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இந்த வேலையை பண்ணியிருக்கு. இன்னொரு நாட்டு கப்பலை சர்வதேச கடல் பகுதியில் மூழ்கடிப்பது அப்படின்னா அது ஒண்ணும் சாதாரணமான விஷயம் கிடையாது. தெரியாமையா செய்வாங்க? அப்ப தெரிந்து வேண்டுமென்றே செய்கிறார்கள்னா அமெரிக்கா என்ன சொல்லுது? எங்களுக்கு எல்லை கிடையாது, எங்களுக்கு சர்வதேச சட்டங்கள் கிடையாது,
அமெரிக்காவினுடைய சட்டங்களை கூட நாங்க மதிக்க மாட்டோம், அமெரிக்கன் பார்லிமெண்ட்டை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, எங்கு வேண்டுமானாலும் போவோம், எந்த நாட்டை வேண்டுமானாலும் தாக்குவோம் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய ஏகாதிபத்திய ஸ்டைல். இன்னைக்கு அதைத்தான் பண்ணியிருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட 2000 மைல் இருக்கும் ஈரான் இருக்கிற இடத்துக்கும் இங்க இலங்கைக்கு பக்கத்துல இது இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட இந்த இடத்துக்கும் 2000 மைல் இருக்கும். அப்போ யுத்தம் எங்க நடக்குது? மேற்காசிய பகுதியில. அப்ப அமெரிக்கா இந்த போரின் எல்லையை நீங்க 2000 மைல் வரைக்கும் இங்க தள்ளி இருக்கீங்களே, அப்ப நீங்க ஈரான் கப்பல் எங்க பார்த்தாலும் அங்க நீங்க மூழ்கடிப்பீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்துல வேற ஏதாவது கப்பல் இருந்ததுன்னா அதெல்லாம் என்ன ஆகும்? இவ்வளவு நடந்திருக்குங்க. இதுல நம்ம ரொம்ப அவமானப்பட வேண்டிய விஷயம், இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா சில மாதங்களுக்கு முன்னால வேற ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது அவர் என்ன சொன்னாரு? இந்த இந்தியன் ஓஷன் என்று நாம் சொல்லுகிற இந்திய பெருங்கடல், இந்து மகா சமுத்திரம், இந்த பகுதிக்கு இந்தியா தான் கார்டியன், பாதுகாவலர் இந்தியாதான் என்று பீற்றிக் கொண்டார், பெருமைப்பட்டு கொண்டார். இந்தியாவின் அழைப்பில் வந்துவிட்டு திரும்பி போன ஒரு கப்பல், இந்த பகுதிக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் என்று இந்தியா சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால தாக்கப்பட்டு மூழ்கி இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. இத பத்தி ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து மோடி பேசலைன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு சுயமரியாதை கிடையாதா? இந்தியாவினுடைய இறையாண்மைன்னா என்ன அர்த்தம்? அயல்துறை கொள்கைங்கிறது அமெரிக்கா காலில் விழுவதா அயல்துறை கொள்கை? அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்தமாக அப்சல்யூட் சரண்டர், சரணாகதி அடைவதா இந்தியாவினுடைய அயல்துறை கொள்கை? இதுல என்ன பெருமைப்பட வேண்டியிருக்கு? இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா நல்ல வேளையாக இலங்கை கடற்படை டிஸ்ட்ரஸ் சிக்னல் வந்ததை பார்த்து போய் இவ்வளவு பேரை காப்பாத்திருக்காங்க. இலங்கையை இதுக்கு மட்டும் பாராட்டக்கூடாது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை இலங்கை செய்திருக்கிறது. 2வது ஈரானிய கப்பல் 208 பேர் போர்ட்ல, ஏதோ கொஞ்சம் கப்பல் பழுதாகி விட்டது, அதனால அது கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு நின்னுச்சுன்னா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இன்னொரு ஏவுகணையை போட்டா இவங்களும் காலி. அதனால இலங்கைகிட்ட கேட்டாங்க, நாங்க கப்பல் நிறுத்தி டாக் பண்ணி எங்களை நீங்க பாதுகாக்கணும்னு. எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்த செகண்ட் இலங்கையினுடைய ஒரு துறைமுகத்துல இந்த கப்பலை டாக் பண்ண வைத்து, திரிகோணமலை பகுதியில டாக் பண்ண வைத்து 208 பேரையும் கப்பலில் இருந்து இறக்கி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்க அனுரகுமார திசநாயக்கா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, இது ஒரு சர்வதேச பிரச்சனை, இதுல இந்த சைடா அந்த சைடான்னு நாங்க பாக்குறத விட மனிதாபிமானத்தோடு இருப்பதுதான் எங்கள் கொள்கை. அதனால இப்படி தாக்கப்படுகிற சூழல்ல 2வது கப்பல் இருந்த போது அவ்வளவு பேரையும் நாங்க காப்பாத்தினோம். இது எங்களுடைய சர்வதேச கடமை அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஒரு சின்னஞ்சிறு நாடான இலங்கையினுடைய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய துணிச்சலும், அயல்துறை பிரச்சனையில மனிதாபிமானத்தோடு எடுக்கக்கூடிய நிலைப்பாடும் இந்தியாவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இதை எங்க போய் சொல்வது? அதனால 58 இன்ச்சு அப்படிங்கிறதும் உலக அளவுல நாங்க தாங்கிறதும் இந்திய பெருங்கடலுக்கு நாங்க தான் கார்டியன் என்று சொல்வதெல்லாம் வழக்கம் போல வாயில் வடை சுடுகிற விஷயம்தான். ஏகாதிபத்தியம் என்று வரும்போது கார்ப்பரேட் ஆதரவு மோடி அரசு ஏகாதிபத்தியத்திற்கு அடிபடுகிற வேலையைத்தான் செய்கிறது. அதனால இதுல வலுவாக நாம குரல் கொடுக்கணும். இந்தியா நடந்து கொள்ளுகிற விதம் என்பது சரியில்லை. இதற்கு வாய்மூடி மௌனமாக இருந்தால் அமெரிக்கா செய்கிற எல்லா விதமான அராஜகங்களுக்கும் துணை போகிற மிகப்பெரிய தவறை இந்தியா செய்வதாக மாறிவிடும். இந்த கேள்வியை சிபிஎம் கேட்பது மட்டும் போதாது, அனைத்து மக்களும் கேட்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள்.